உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பில் என்னுடைய சார்பில் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நம்ம பெறக்கூடிய இன்பம் 2 வகை உண்டு. நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இன்பம் 2 வகை உண்டு. ஒன்று பேரின்பம், இன்னொன்று சிற்றின்பம். இந்த பேரின்பம்ங்கிறது அருள் சார்ந்தது, ஞானம் சார்ந்தது, அருள் சார்ந்தது பேரின்பம். சிற்றின்பம் உலகம் சார்ந்தது, இக வாழ்க்கையில் உலக சார்ந்தது, உலகத்தில் கிடைக்கக்கூடியது சிற்றின்பம். அப்போது இந்த சிற்றின்பம் இந்த உலகத்தில் கிடைச்சா அதே பெரிய இன்பமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்குற போது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சிற்றின்பத்துக்கு அறிவு, சிற்றின்பத்துக்கு அறிவு வேணும், பேரின்பத்துக்கு அறிவு வேணும். அறிவுன்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த 2 இன்பமுமே கிடைக்காது. 2 இன்பத்துக்குமே அறிவு வேணும். அப்போ இந்த சிற்றின்பம் கிடைக்கக்கூடிய அறிவு எது அப்படின்னு சொன்னால் நூலறிவு. நூலறிவுனால் கிடைக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பம். பேரறிவு, பேரின்பம் கிடைக்கணும்னா அதுக்கு வாளறிவு வேணும். ஞான அறிவு. அது ஞானம், இது கல்வி அறிவு, அது ஞான அறிவு. அப்போ அந்த ஞான அறிவு கிடைக்கிறது தான் பேரின்பத்தை தரும். அதுக்கு பேர் வாளறிவு. இந்த சிற்றின்பத்துக்கு கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நூலறிவு. நூலில் கிடைக்கக்கூடியது நூலறிவு. வாளறிவு, நூலறிவு. அப்போது இந்த வாளறிவுங்கிறது அனுபவம் சார்ந்தது. வாளறிவுங்கிறது அனுபவம் சார்ந்தது, நிரந்தரமானது, அழிவில்லாதது. வாளறிவுங்கிறது அழிவில்லாதது, உண்மையானது, சத்தியமானது. ஆனால் இந்த நூலறிவு அப்படிங்கிறது உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். அதே போல் நிரந்தரம் இல்லாததுன்னு சொல்லலாம். வரும் ஆனால் வராது அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்களே, அது மாதிரி இது இருக்கும் ஆனால் இருக்காது நூலறிவு. அப்போது இது அனுபவத்தால் வரக்கூடிய மெய்ஞான அறிவுக்குத்தான் பலம் அதிகம். அப்போ அந்த பேரின்பத்தை அடையணும்னா அந்த வாளறிவு நமக்கு முக்கியம். ஞானத்தால் தான் இந்த வரும் இந்த வாளறிவு. அனுபவத்தால் தான் வரும் இந்த வாளறிவு. ஞானமும் இதுதான் வரக்கூடியது. 2வது என்னன்னு கேட்டால், இந்த வாளறிவு ஞானத்தால் வரக்கூடிய ஞான அறிவு எப்படின்னு சொன்னால், பரம்பொருளை பார்க்கலாம், பரம்பொருளை உணர முடியும். பரம்பொருளை உணரக்கூடிய அறிவு வாளறிவு. இந்த உலகத்தில் இருக்கிற சுகங்களை அனுபவிக்கக்கூடிய அறிவு எது அப்படின்னு சொன்னால் இந்த நூலறிவு. அப்போது பரமனை பார்க்கணும்னா வாளறிவு வேணும். யுகத்தில் இந்த சிற்றின்ப சுகங்களை அனுபவிக்க வேணும்னா நூலறிவு அப்படிங்கிறது பார்க்குறோம். இன்னொன்று என்னென்னா, இந்த நூலறிவுனால் வேதனைகள் அதிகமாகும். வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் உருவாகும். ஆனால் இந்த வாளறிவுனால் இன்பம் மட்டுமே, இந்த துன்ப துயரத்துக்கு அங்கே வேலையே இல்லை. இன்பம் மட்டுமே, அங்கே இன்பம் மட்டுமே, உண்மை மட்டுமே, சத்தியம் மட்டுமே அங்கே குடிகொண்டு இருக்கக்கூடிய அறிவு எது அப்படின்னு சொன்னால் வாளறிவு. துன்பத்துக்கு அங்கே வேலையே இல்லை. ஆனால் சிற்றறிவு, இந்த நூலறிவில் எல்லா துன்பங்களும் எல்லா அவஸ்தைகளையும் நம்ம பட வேண்டியது வரும் அப்படிங்கிறது அதில் நம்ம பார்க்கணும்.
அப்புறம் இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் அமைதி மட்டும்தான் இருக்கும். இதில் வாளறிவில் ஞான அறிவில் அமைதி மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த நூலறிவில் ஆரவாரம் நிறைஞ்சிருக்கும். ஆரவாரமாகத்தான் இருக்குது நூலறிவு. அப்போ இப்படியே ஒன்றுன்னா அப்படியே அதில் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய சொல்லலாம் அதில் எடுத்து சொல்லணும் அப்படின்னா. அதனால் நம்ம ஒரு நூலறிவை எதுக்கு பயன்படுத்தணுமோ நூலறிவை பயன்படுத்திக்கணும். பேரறிவை வாளறிவை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தி நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு நம்ம வழிவகைகளை தேடிக்கிட்டோம்னா அப்படின்னா எப்போவுமே சந்தோஷமாக வாழலாம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.